கோடீஸ்வரர்களாக போறோம் எந்த பசுக்குட்டி. நீயும் நானும் நானும் நீயும் சேர்ந்தாலே கோடீஸ்வரன் நானே. டே பிஞ்சானே, இந்த மாடு வாங்கின விஷயத்த வந்துட்டு நீ மாமாட்ட வந்துட்டு சொல்லிக்கிறேன்னு சொன்னல. இந்த மாடு வாங்கினதுல நான் ஒரு முடிவும் எடுக்கல. எல்லா வேலையும் பண்ண நீ தான். திட்டு வாங்கணும்னா நீ மட்டும் தான் வாங்கணும். என்னெல்லாம் கூத்தரக்கூடாது, இப்பயே சொல்லிடுறேன். நீ இதை பத்தி கவலையே படாத, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். பிராங்கின் மாம்ஸ் என்ன சொன்னாரு, சொந்தமா காசு சம்பாதிக்க சொன்னார்ல, அதுக்கு தான் அந்த பசு வாங்கியிருக்கோம். இப்ப புரியுதா உனக்கு? எனக்கு இதெல்லாம் கை வந்த கலை செஞ்சானே, நான் எப்படி மாமா சமாளிக்கிறேன் மட்டும் பாரு. பார்த்து கத்துக்கோ, நீ சின்ன பையனா இருக்க. சரி விடு, என்ன பண்றது, நான் உனக்கு பெரிய பையனா இருக்கனால இதெல்லாம் வந்து அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்றேன். பட் உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு எனக்கு புரியுது. சரி விடு. டே பிஞ்சானே, எனக்காச்சும் 8 வயசு ஆகுதுடா, உனக்கு 5 வயசுடா. 5 வயசு குழந்தைடா நீ. நீ எல்லாம் என்ன இப்படி சொல்ற அளவுக்கு ஆயிட்டம் பார்த்தியா? என் நேரம்டா. டே விடு, பாத்துக்கிறேன். மாமா கிட்ட மட்டும் எனக்கு திட்டு வாங்க வச்சுன்னு மகனே உன்னை பொழந்துருவேன் மாண்டே. சிந்தானே, அதான் நான் சொல்றேன்ல, எந்த பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். ஐ ஹேண்டில் இட் தி ப்ராப்ளம் ப்ரோ. உனக்கு புரியுதா? நீ என்ன கவலைப்படாத சிந்தானே, எல்லாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, ஏதோ நீ சொல்ற நம்புறேன்டா பிஞ்சானே. தயவு செஞ்சு பிரச்சனையில மட்டும் மாட்டி விட்டுறாதடா. டே பிரச்சனையா? என்ன சிந்தானே நீ பயந்துன்னு இருக்கு? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. சிந்தானே, எனக்கு ஒரு டவுட். நம்ம புதுசா வாங்கின மாடுக்கு ஏதாச்சும் பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம்? அது ஒன்றும் இல்லை சிஞ்சான், நம்ம வீட்டில் ஏற்கனவே லக்கின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி இருக்குல்ல, இதுக்கு நம்ம வேணா வந்துட்டு பக்கின்னு பேர் வச்சிருவோம். என்ன சொல்ற? நல்லா தான் இருக்கு சிந்தானே, பட் ஆனால் நீ என்ன பக்கி பக்கி நான் கூப்பிடுவேன். அதுக்கு பேசாம நம்ம ஏன் மல்லின்னு பேர் வைக்கக்கூடாது? பிஞ்சானே, மல்லி நம்ம பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட பேர் இல்லை, அதை ஏன்டா வைக்க சொல்ற? சிந்தானி, நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த ஆன்ட்டி நம்மளை திட்டும்போது திருப்பி திட்டிட்டு நம்ம கேட்டா நம்ம மாட்டை தான் திட்டணும் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி மல்லின்னு பேர் வச்சா பயங்கரமான பிளான். சிந்தானே, உனக்கு நான் தான் சொல்றேன். சிந்தானே, உனக்கு வந்து யாரோ கொண்டு பிரெயின் வந்து இல்ல. சிந்தானே, புரிஞ்சுக்கோ நீ. எனக்கு மூளை இல்லையா? அட முட்டா பயலே. சரி ஓகே, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பேசாம மல்லினே பேர் வச்சிருவோம். விட சார், யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா சார்? டக்குன்னு வாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? 1 மணி நேரமா வெயிட் பண்றோம் சார். யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? பிஞ்சானே, யாரோட 1 மணி நேரமா வெயிட் பண்றது? மேல போய் பாரு யாருன்னு. யாவோ அவன், நான் என் மாட்டுக்கு புதுசா பேர் வச்சினுக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். யாரா அவன் 1 மணி நேரமா வெயிட் பண்றவன்? அங்கிள் நீங்களா? சாரி அங்கிள், பாத்தீங்கன்னா நான் மறந்துட்டேன் உங்களை. தம்பி சாரி எல்லாம் வேண்டாம். இந்த வைக்கோலோட 30,000 ரூபாய் கொடுத்தனா நான் பாட்டு கிளம்பினே இருப்பேன். 30,000 அங்கிள்? உங்க வண்டிக்கு சேர்த்து எல்லாம் வேலை கேட்கல, நான் வைக்கோலுக்கு மட்டும் தான் வேலை கேட்கறேன். 30,000 ரூபாயா? தம்பி வைக்கோல்லாம் வந்துட்டு ரொம்ப டிமாண்ட். இப்பெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கேன். எவ்வளோ தெரியுமா வைக்கோல் வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை தம்பி. இங்க பாரு, நீ வந்துட்டு டக்குன்னு காசு கொடுத்தா நான் கிளம்புவேன். எனக்கு டைம் ஆகுது. சாரி அங்கிள், கோபப்படாதீங்க. பிராங்கின் மாமா எங்க இருக்க? யா முட்டா பைய, பிராங்கின் மாமா எங்க மாமா இருக்க? மேல வட்டத்துனே. நான் வந்துட்டு என்னோட 40,000 ரூபாயை சேர்த்து வச்சு இந்த லாஸ் சாண்டோஸ்ல என் கோடீஸ்வரன் ஆக போறேன். எங்க என் பர்ஸை காணோம்? ஏய், நான் பர்சல் தாண்டா 40,000 ரூபாய் இருந்துச்சு. என் பர்ஸை கடா ஃபர்ஸ்ட். ஐயா, இங்கேயும் காணோம். இந்த சிஞ்சானு பிஞ்சானு தான் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணியிருப்பான். இவனுக்கு கேட்டா சரியா போயிடும். இவன் மேலே கூப்பிட்டால தோ வரேன், இருறா பிஞ்சான் வந்துனே இருக்குண்டா. என் காசு என்னடா பண்ணீங்க? என் பர்ஸை கடா. இவனுக்கு தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு. என் பர்ஸை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறானுங்க. அங்கிள் மீட் மை பிராங்கின் மாமா. அங்கிள் மாமா, நீ வந்து 30,000 ரூபாய் அங்கிள் கேட்டு கொடுப்பா டக்குனே. 30,000 ரூபாயா? எதுக்குடா பிஞ்சான் 30,000 ரூபாய் நான் இவருக்கு தரணும்? யாரு இவரு? ஃபர்ஸ்ட் எதுக்கு இங்க வைக்கோல்லாம் கிடையாது? எதுக்கு நான் 30,000 ரூபாய் தரணும்? அதாவது பாத்தீங்கன்னா மாம்சி, நம்ம வந்து பார்த்தா புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நானும் சிஞ்சானும் சேர்ந்து. என்ன பிசினஸ்னு கேட்டனா, நாங்க வந்து மாட்டு பண்ண வைக்க போறோம். ஓகேவா? அதனால வந்து புதுசா மாடு வந்து வாங்கிருக்கோம். கீழ தான் வந்து மாட்டை வந்து கட்டிருக்கோம். அதுக்கு வந்து வைக்கோல் வந்து வாங்குனது பாத்தீங்கன்னா வந்து 30,000 ரூபாய் வந்து பில்லு. இந்த 4 செம வைக்கோலுக்கு 30,000 ரூபாய் பில்லாயோ? யார் ஏமாத்துற? இந்த கொஞ்சோண்டு வைக்கோலுக்கு உனக்கு வந்து 30,000 ரூபாய் பில்லாயா? பிராங்க்லின் கத்தாத. நீ ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் வைக்கோல் நினைக்கிற. எவ்வளவு வைக்கோல் தெரியுமா இறக்கிருக்கேன்? கீழே போய் பாரு போ. யோ மாம்சி, நீ அவரே ஏன் கத்துற? கீழ போய் பாரு மாம்சி. எவ்வளவு தெரியுமா வைக்கோல் வந்து என்னோட மல்லிக்காக நான் வாங்கியிருக்கேன் தெரியுமா? மல்லியா? அது யாருடா மல்லி? மல்லிக்கு எதுக்குடா நீ வைக்கோல் வாங்கின? பக்கத்து வீட்டு ஆண்டி இல்லடா அவங்க. யோ முட்டா பைய மாமா, பக்கத்து வீட்டு ஆண்டி இல்ல, எங்க மாட்டு பேர் தான் மல்லி. கீழ போய் பாரு போ. என்னோட செல்லக்குட்டி மல்லி அங்கதான் நிக்குது. செல்ல குட்டி மல்லியா? ஐயோ, இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட செருப்படி வாங்க விட்றானுங்க போலயே. டேய், என்னடா இவ்வளோ வைக்கோல்? டேய், எங்கடா லக்கியோட வீட்டு? டேய், நீ ஏடா ஸ்விம்மிங் பூல்ல மாட்ட வச்சிருக்க? டேய் சிஞ்சானே, ஸ்விம்மிங் பூல்ல போய் மாட்ட வந்துட்டு கழுவிட்டு இருப்பேன். யோ மாம்சே, உன் மேலே செம காண்டாயிடுவேன். பாரு, இதோட பேர் மல்லி. மாடு இன்னொரு டைம் கூப்பிட்டேன்னு வையே, விட்டு முட்டை வச்சிருவேன். என் மல்லியை விட்டு அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஒழுங்கா மல்லின்னு கூப்பிடு மாம்சே.
டேய் பைத்தியக்காரா, அது பக்கத்து வீட்டு ஆன்ட்டி பேர்றா மல்லிங்கிறது. ஐயோ மாட்டுக்கு ஐயசி மல்லிக்கு போய் மல்லி நாடா பேர் வைப்பீங்க, ஏன்டா அநியாயம் பண்றீங்க? அதுவும் என் ஸ்விம்மிங் பூல்ரா. டேய் இதில் நான் தான்டா குளிப்பேன், நாசம் பண்ணிட்டேடா. இதுவும் பாரு ஜாலியாக நின்றுக்குது. டேய் மனசாட்சி இல்லாதவனால அப்படி ஸ்விம்மிங் பூலை நாசம் பண்ணிட்டீங்களேடா. இருறா அவன்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் காசை கொடுத்துட்டு வர. அந்த அங்கிள் வேற கத்தினுக்குறான்டா மேல நின்று. போயிட்டு காசை கொடுத்துருவான் மாம்சே. மல்லிக்கு நான் வந்துட்டு எவ்வளோ சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன் அது உனக்கு தெரியல? டேய் மல்லிகை எல்லாரும் எங்கடா இங்கிருந்து லக்கியை காணோம்? லக்கி எங்கடா போனா? மாம்சே அது ஒன்றும் இல்லை மாம்சே, அதாவது பார்த்தனா நாங்கள் இங்கே இவ்வளோ வைக்கோல் போட்டோமா, அதனால வந்துட்டு லக்கி வந்துட்டு பைன் ஓட்டான் மாம்சே, வேற ஒன்றும் இல்லை மாம்சே. அட பாவி அறிவு இல்லாதவனுங்களா, இங்கேருந்து வந்துட்டு இங்கேயே ஏற முடியுது, அவ்வளோ வைக்கோல் வாங்கி போட்டிருக்கானுங்க இவனுங்க. ஐயோ இவனுக்கு வந்துட்டு இன்னும் என்னென்னலாம் வந்துட்டு அலப்பறை பண்ண போகிறாங்களே தெரில. இந்த வீட்டை நாஸ்தியாக போகிறான்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது, போயிட்டு காசையாச்சும் கொடுத்துட்டு வருவோம். அங்கிள் நீங்கள் உங்களுடைய வைக்கோல் எவ்வளோ சொன்னீங்க? 30,000 ரூபாய் தானே? சரி இருங்க தரேன். டேய் பிஞ்சானு என்னோட பர்ஸ் எங்கடா பிஞ்சானு? பர்ஸ்ல இருந்து 40,000 ரூபாய் எடுத்த மல்லி வாங்குனீங்களா? டேய் முட்டா பையில 40,000 ரூபாடா. அட பாவி, ஐயோ இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. அதாவது பாத்தீங்கன்னா மாம்சே, நம்ம மல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 30 லிட்டர் பால் கறக்குது, ஓகேவா? அப்படி பார்த்தா ஒரு மாசத்துக்கு 40,000 ஈஸியா எடுத்துடலாம் மாம்சே. அடச்சி 2 பேர் நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுக்க வேண்டிய 30,000 கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். எவ்வளவு நேரம் உட்காந்து 40,000 30,000 பேசிட்டு இருப்பீங்க? ஐயா கோப்படாது. உங்க கூகுள் பே நம்பர் சொல்லுங்க. கூகுள் பே நம்பர் சொல்லுங்க. கூகுள் கீகிள்ங்கிற வாயெல்லாம் குளருது. 40,000 ரூபாய் நாசம் பண்ணிட்டாருங்க. உங்களுக்கு அம்சுட்ட பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். பிஞ்சானே உனக்கு இருக்குடா. டே வாடா வீட்டுக்குள்ள ஒன்று வச்சு 2 குப்புனா தானே சரி வரும். தம்பி பிராங்க்லின், அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 60,000 ரூபாய்க்கு வந்து வைக்கோல் கேட்டு. ஐயோ 60,000 20,000 இல்லை, என்னெல்லாம் கொடுக்க முடியாது இதுக்கு மேலே. ஐயா அந்த 60,000 ரூபாய்க்கு வைக்கோல்ல வேணாம் ஐயா, இவனுக்கு கிடக்குறானுங்க. இனிமேல் கொண்டு வந்துடாதீங்க வைக்கோல் இந்த பக்கம். ஐயா அவர் அப்படிதான் பேசாரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அங்கிள். நீங்க கொண்டு வாங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் வாங்கிக்கிறேன். என்கிட்ட காசு இருக்கு அங்கிள், நீங்க கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன் அங்கிள். சரி தம்பி கொண்டு வரேன், பாருங்க பாய், நாளானிக்கு கொண்டு வந்துடுறேன். டேய் பிஞ்சானு மனசாட்சியெல்லாம் மறுபடியும் வந்துட்டு 60,000 ரூபாய்க்கு வைக்கோலா? எப்படிடா காசு கட்டுவேன்? என்கிட்ட இருக்குன்னு வேற பெருமையா சொல்ற நீ. மாம்சே அதெல்லாம் வந்துட்டு மல்லியை வச்சு நல்லா ஈஸியா வந்துட்டு காசு சம்பாதிச்சிடலாம் மாம்சே. சரி விட, என்ன பண்றது, ஒரு மூணு இல்லை. அடிங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு வச்சு வெதுப்பு நதிப்பிடுவேன். சிஞ்சானே பிஞ்சானே இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது. இந்த மாட்டை கொண்டு போயிட்டு வெளியில் கட்டுறீங்க. ஸ்விம்மிங் பூல் விட்டு இப்போ இது ஏறலன்னு ஏன் 2 பேரும் இந்த ஸ்விம்மிங் பூல்லேயே முக்கி சா வச்சிருவேன். 2 பேரும் எடுத்துன்னு போங்கடா, மாட்டை வெளில கூட்டின்னு போங்கடா. டேய் மாம்சே கொல்ற மாதிரி தான் பிஞ்சான கொள்ளு. நானும் இந்த விளையாட்டு வரல, நான் வந்துட்டு ஜஸ்ட் என்னோட வேலை வந்துட்டு மாட்டை கழுவுறது மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் பிஞ்சான கேட்டுக்கோ, அவன் தான் வந்துட்டு எந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். மாம்சே நீ என்ன சொன்ன, சொந்தமா சம்பாதிக்க சொல்லி சொன்ன, அதுதான் மாம்சே மாடு வாங்கி நான் சொந்தமா சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆக போறேன். உனக்கு என்ன அதெல்லாம் புரிய போகுது? விட என்ன பண்றது, கொஞ்சமாச்சும் மூளை இருந்தா புரியும், உனக்கு அதான் கிடையாது மாம்சே. எல்லாம் என் நேரம்டா. உங்ககிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது பார்த்தியா? போராடி நான் பெசம் போயிட்டு டிவி வாட்ச் பார்க்குறேன்டாடி. ஆனால் பிஞ்சானே நீ இருக்க பாரு, இருக்க எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இழுத்துட்டு வந்து என் தலையில் கட்டி விடு. என்ன பண்ணுறது? டேய் டிவி மேலே இருக்குடா, நான் இதுல கீழே போயினுங்கிறேன். நீ அறிவு விட்ட மாதிரி என் கூட வந்துனுங்கிற பார்த்தியா நீ? சரிடா வாடா டிவி பார்ப்போம். ஏன்டா கத்துற? இன்னைக்கு உட்காந்து நியூஸ் ஆச்சு பார்ப்போம். என்ன பண்ணுறது, இவன் தொல்லை பெரிய தொல்லையாகுது. வணக்கம் மக்களே, நம்ம லாஸ் சாண்டோஸ் ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா பிரைவேட் பிளைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லக்ஸூரியஸான ஒரு பிளெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுடைய லாஸ் சாண்டோஸ்ல இருக்கு யார் வேணாலும் வந்துட்டு மில்லியனர்ஸ் வந்துட்டு ஓன் பண்ணலாம். அதே மாதிரி இதோடைய ஸ்டார்டிங் பிட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 கோடியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு மினிமம் வந்துட்டு 5 கோடி இருந்தால் தான் என்ட்ரி. ஆஹா இது நல்ல பிளானாக இருக்கே. இப்போ மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு பிரைவேட் பிளெயின் மட்டும் வாங்கணும். இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய பணக்காரன், அது இல்லாமல் ஃபேமஸ் ஆகிடுவேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருந்த மாடு எங்க? டேய் பிஞ்சானே இங்கே இருந்த மல்லி எங்கடா? சிஞ்சானே சிஞ்சானே அதை ஏன்டா கொண்டு போய் அங்கே ரோட்டோரமாக கட்டி வச்சிருக்க? யோ மாம்சே ரோட்டோரமாக கட்டல மாம்சே, அது மேலே விட்டுருக்க மாம்சே. அது நல்லா மேஞ்சாதான் வந்துட்டு பால் வட்டி 20 லிட்டர் கறக்கும். நான் பெரிய கோடீஸ்வரன் ஆவேன். சிஞ்சானே நீ கோடீஸ்வரர் நாய் கிழிச்சது போதும். நான் ஏற்கனவே பெரிய கோடீஸ்வரர் தான். ஆனால் இன்னைக்கு நான் வந்துட்டு பிரைவேட் ஜெட்டை வந்துட்டு சொந்தமாக போகிறேன். ஐ மீன் பிளைனை வந்துட்டு சொந்தமாக போகிறேன். அதனால நீ இப்போ என்ன பண்ண வைக்கனா, 2 பேரும் வாயை மூடிட்டு வந்து இந்த காரில் இருக்க, நம்ம வந்துட்டு ஆக்ஷனுக்கு போக போகிறோம். 2 பேரும் ஏறுங்க. என்னடா கோடி கணக்கில் பேசிக்கிறீங்க 2 பேரும்? மாம்சே என்ன மேட்ரு மாம்சே? இவன் என்ன கோடிங்கிறான், நீ என்ன 3 கோடிங்கிற, என்ன கணக்கு? இரு சிஞ்சா, நான் தெளிவா சொல்றேன். ஆமா நீ அங்க போய் சுத்தி வந்துட்டு இருக்க, இப்படியே சந்தல பூந்தாதி எல்லாமே. டேய் ஐயோ எங்க அண்ணன் முட்டாள் ஐட்டம் போல மாம்சே. அதாவது சிஞ்சான் என்ன கதைனா, அதாவது நம்ம லாஸ் சாண்டோஸ் ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்க வந்துட்டு பார்த்தனா ஒரு பிரைவேட் பிரீமியம் பிளைனை வந்துட்டு பார்த்தனா ஆப்ஷனுக்கு வந்துட்டு விட்டுருக்காங்க. அதனால அதை வந்துட்டு இந்த முட்டா பையன் மாமா வந்துட்டு எடுக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு மினிமமே வந்துட்டு பேங்க்ல வந்துட்டு 3 கோடி இருக்கணுமாமா. ஸ்டார்டிங் பிரைஸே வந்துட்டு 1 கோடியாமா. இந்த முட்டா பையன் மாமா
உனக்கு என்னை பற்றி தெரில பிஞ்சான், நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்ட்டு. என்ன நீ என்ன பண்ணுறதெல்லாம் சில்லி காய்ஸாக இருக்காங்க. நான் பெரிய கோடீஸ்வரங்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க மக்களே. நீங்களாச்சும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே, பெரிய கோடீஸ்வரன் தான்ட்டு. உங்களை கமெண்ட் பண்ண சொன்னால் விளங்கிடும். போன வீடியோ கமெண்ட் பண்ண சொன்னதுக்கே யாரும் கமெண்ட் பண்ணல, ரொம்ப சந்தோஷமாங்க. அதாவது என்னென்னா மக்களே, உங்களை வந்துட்டு எது கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களை என்ன கண்டென்ட் வேணும்ட்டு அந்த கண்டென்ட்டையும் போடுவேன். அதே மாதிரி வந்துட்டு நான் ஓட்டுற நம்பர் பிளேட்டில் வந்துட்டு உங்களோட நேம் தான் வந்துருக்கும். அதனால் வந்துட்டு மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கிட்டத்தட்ட ஆக்ஷன் இடத்துக்கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான். அதோ அங்கே நிற்கிது பிளெயின். ஆஹா, அந்த பிளெயின் எனக்கு தான். ஐயா, இன்னும் இவ்வளோ கார் நிற்கிது ஆத்தி. யோ மாம்சே, உங்ககிட்ட வெறும் 30,000 ரூபாய் கேட்டதுக்கே அந்த கத்துனேன். இப்போ நான் மாம்சு பிளெயினை வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க போறேன்ட்டு வந்திருக்கேன். என்ன மாம்சு கதை உன்னோடது? ஏய் பின்னாடி எனக்கு தெரிஞ்சு நாளை எங்கேயோ கொலையடிக்க போறான்னு நினைக்கிறேன். மேபி இருக்கும். மாம்சே எங்களை கூப்பிட்டு மாட்டி விட்டல நல்லா நீ. டேய் சிஞ்சான் பிஞ்சான், தயவு செஞ்சு 2 பேரும் வாயை மூட்டு கம்முன்னு வாங்கடா. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்கடா. நீ பாட்டுக்கு வந்துட்டு ஆட்டையை போட போகிறான் அது இதுன்னு வந்துட்டு சொல்லாதடா. எல்லாத்தையும் கேட்டுருச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கடா. ஆத்தி, என்ன இவ்வளோ சோஃபா இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏடா குரங்கெல்லாம் ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. என்ன இவ்வளோ பெரிய மண்டை. டேய் இரு, இந்த மண்டையை பின்னாடி இருந்து பார்த்தா இங்கே தெரிஞ்ச மாதிரியே இருக்குதே. யார் இந்த மண்டை? யோ யோ மைக்கேல் மாமா, நீ இங்கே என்னையா பண்ணுற? வணக்கம்ப்பா பிராங்க்லின். அதாவது பார்த்தோன்னா நான் இந்த ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் எனக்கே தெரியும். ஸோ அதனால இந்த பிளேட்டை கொஞ்சம் எடுத்துட்டோன்னு நம்ம கொஞ்சம் மதிப்பு ஏறிடும். அதில் ஃபேமஸ் வேற ஆயிடுவேன். அதனால தான் வந்துட்டு வந்திருக்க வேற ஒன்றும் இல்லை. எப்பா மச்சான் பிராங்க்லின், என்னையே எப்படிங்கிறிய பக்கத்து சீட்டில் ஒருத்தர் விஐபி உட்காந்துருக்கிறாரு. அவர் போய் பார்த்துட்டு வாப்பா யாருன்னு. பக்கத்து சீட்டில் விஐபியா? யோ யோ மட்டுமா? யோ ட்ரவர் மாமா, நீங்க என்னையா பண்ற? அது என்னையா சூட்டு ஸ்விம் சூட்டோட சுத்தி நிக்கிற? யோ யோ மூளை கட்ட மாமா, என்னையா இது சூட்டு ஸ்விம் சூட்டோட? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. அதாவது பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு நம்மள இந்த ஊருக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த சின்ன சின்ன தப்பு தான் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வெடிக்கிறது, அப்புறம் அந்த நகை கடையை வெடிக்கிறது, மிலிட்ரி பேஸை தூக்கி பூந்து ஏரோப்ளைன் திருடுறது, இதெல்லாம் தான் பார்த்தோம். பட் ஆனால் நம்மள அதனால வந்து ஊருக்குள்ள வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தண்ணி வெளியாக வந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்தோன்னா இதை கரெக்டாக சல்பா இருந்துச்சு. அதனால தான் மாப்பிள்ள அப்படியே போட்டுன்னு வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. யோ ஆனால் 2 பேரும் நல்லா பண்ணுறீங்க. யோ மாம்சே, ஆமாம் உங்ககிட்ட எத்தனை கோடி இருக்குது? அதாவது பார்த்தோன்னா மாப்பிள்ள, நான் வந்து பேசிக்லி வந்து நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன். அதனால பார்த்தோன்னா என்கிட்ட வந்து பல கோடிகள் இருக்குது. அது வந்து வாய் விட்டு என்ன முடியல, அத்தனை கோடி இருக்கனால வந்துட்டு இந்த ஃப்ளைட்டை வந்து சும்மா அப்படியே வாங்கி போகலான்னு சொல்லி வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பேசி நீ பேசி, ஏன் பேச மாட்டேன்? ஊரில் இருக்க எல்லா பிளைனி எல்லாத்தையும் திருடி விற்கிறதானு உனக்கு வேலை பாம்சு. பார்த்துக்கிறண்டி, போலீஸ் கிட்ட மாட்டிட்டு அப்புறமா இருக்குது உனக்கு. அதான் ஊரில் இருக்கிற எல்லா ஃப்ளைட்டையும் திருடுறது மக்களே இந்த ஆனா. ஓகே சிஞ்சான் பிஞ்சான் 2 பேரும் போயிட்டு வந்துட்டு தனித்தனி சீட் எடுத்துக்கோங்க பார்ப்போம். யோ மைக்கேல் மாம்சே, நீ எத்தனை கோடி மாம்சே வச்சிருக்க? லைட்டெல்லாம் வந்து ஏல மாதிரி வந்திருக்க. எவ்வளவு கோடி மாம்சே நீ வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை பிஞ்சா. நம்ம பார்த்தோன்னா வந்து இந்த ஊரில் இருக்க மோஸ்ட் பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு பிரச்சனை கிடையாது. நம்மகிட்ட பல கோடிகள் இருக்கு சிஞ்சன். ஓஹோ, பல கோடியா மாம்சே? எனக்கு பின்னாடி பாத்தியா? நீங்க வந்து இந்த ஸ்குட் கேம்ல இருந்து வந்திருக்கீங்க மாம்சே. ஸ்குட் கேம்ல இருந்து வரீங்க, எதுக்கு மாம்சே ஃப்ளைட் வாங்குனியா? டேய் தெரியலடா, அதை செஞ்சு 2 பேரும் வாயை மூட்டு இருங்கடா. டே தொல்லை பண்ணேங்கிறீங்கடா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டேக் யுவர் சீட். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் எதுக்கு கூடி இருக்கீங்கன்னு வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ பின்னாடி நிற்கிற இந்த ஒரு அற்புதமான ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்ஷன் வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 1 கோடி. ஏலம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்துட்டு ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டு பிட் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வெறும் 1 கோடியா? என்ன சாரே நீங்க? ஸ்டார்டிங் ப்ரைஸ் 50 கோடி. 50 கோடியா? மாம்சே உன்கிட்ட 50 கோடி இருக்கா? தமாசு 50 கோடிக்கு இவ்வளவு ஷாக் ஆகுது பிஞ்சன். நான் ட்ரெவர் ஆகிய நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி வந்துட்டு பிட் பண்றேன். 100 கோடியா? யோ பிராங்க்லின் மாமா, 100 கோடியா மாமா? மாமா இப்போ கூட எந்திரிச்சு போயிடலாம் மாமா. எனக்கு முன்னாடி குரங்கெல்லாம் பேக்கா பணம் வச்சிருக்கு மாமா. அது எத்தனை கோடி எடுத்து வச்சுட்டு இருக்குன்னே தெரில மாம்சே. தயவு செஞ்சு சொல்றதை கேளு, இப்பயே போயிடலாம். சொன்னா கேளு மாம்சே. என்கிட்ட பெருசா எல்லாம் மட்டும் இல்லை. குரங்குகள் சார்பாக நான் ஒரு 500 கோடி மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். டேய் தப்பா தலையா? ஐயோ மாமா, குரங்கெல்லாம் 500 கோடி கொண்டு வந்திருக்கு மாமா. தயவு செஞ்சு வா மாமா, எந்திரிச்சு போயிடலாம் மாம்சே. வேணாம் மாம்சே. உங்க எந்திரிச்சு போற பிரச்சனையை அப்புறமா வச்சுக்கோங்க. டைரக்ட் பிட் 500 கோடி ரூபாய். குரங்குகள் சார்பா டைரக்ட் பிட் 501 கோடி ரூபாய். அடடடடா, என்ன குழந்தைத்தனமா 501 கோடி 502 கோடி விளாண்டு இருக்கீங்க. டைரக்ட் பிட்டு 700 கோடி ரூபாய். ஏய் பிராங்க்லின், 700 கோடியோ? ஏய் நான் தானே இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் மாதிரி. என்னடா 700 கோடி ரூபாய் எப்படா சம்பாரிச்சா? டேய் யோ மாம்சே, என்னையா விளாண்டு 700 கோடிட்டு? மாம்சே நம்மகிட்ட ஏது மாம்சே 700 கோடி? மனசாட்சி எல்லாம் 700 கோடி பிட் பண்றேன் மாம்சே. சின்சானு, உனக்கு உன் மாமனை பத்தி தெரில. அதாவது அதனால தான் நீ வந்துட்டு இப்பெல்லாம் வாய் பேசிட்டு இருக்க. சரி விட, என்ன பண்றது? சரி அந்த பிரைவேட் ஜெட்டுக்கு வந்துட்டு காசை கட்டி நம்ம எடுத்துட்டு போவோமா? பிராங்க்லின், நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்துட்டு 700 கோடி ரூபாய் வந்துட்டு இருக்கு நாங்க நம்புறோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிரைவேட் பிளைன் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு மேல சொந்தம். ஸோ உங்க பேர்ல வந்துட்டு இதுக்கு மேல ஒரு பிரைவேட் பிளைன் வந்துட்டு இருக்கு. ஸோ என்ஜாய் யுவர் லைஃப். யோ மாம்சே மாம்சே, இரு இரு, ஏறாதே. நானே ஃபர்ஸ்ட் அந்த பிளைன்ல ஏறுவேன். என்ன இது வர மாட்டேங்குது மாம்சே. டோர் லைட்டா டைட்டா இருக்கு.
ஏன்டா டேய் உங்களுக்கு புது ஃப்ளைட் வாங்கி கொடுத்தா டோர் லைட்டாக டைட்டாக இருக்குனாடா சொல்லுவீங்க. சரி ஓகே மக்களே, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக எடுத்தோம். ஸோ மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ட்டு ஐயோ டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு தெரியல. பண்ணிட்டோம். நமக்கு இருக்க திறமையே நம்மளாம் விடுங்க, எதுக்கு நம்ம வந்துட்டு நம்மளை பற்றி பெருமையாக சொல்லணும். யோ மாம்சே, நீ பெருமையா சொல்றதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது உன்கிட்ட எப்படி இவ்வளோ போனட்டு. அன்னைக்கு ஒரு ரேஸ்ல வந்துட்டு நிறைய தங்கம் வயிறெல்லாம் ஜெயிச்சு அதானே. ஆத்தி என்ன கண்டுபிடிச்சிட்டா சிஞ்சான் ரகசியத்தில் வெளில சொல்லக்கூடாது. சரி விடு. ஸோ அண்ட் மக்களே மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்களா உங்களுடைய அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுடைய நேம் வந்துட்டு காரோட நம்பர் பிளேட்ஸில் வந்துட்டு வரும். ஸோ அதனால் வந்துட்டு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் ஓகே பை பாய்.